அந்த மாடி நம்மளுக்கு கரெக்டான வியூ இல்லை. அதுக்கு அடுத்த மாடியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து எதுவுமே டைல்ஸ் போடலை, எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ணலை, ஸ்லோப் மட்டும் விட்டுருக்காங்க. அதே இந்த மாடியில் பார்க்கும்போது அவங்க சிகப்பு டைல் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க அதுவும் போடலை. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டைல்ஸே போடலை, ஜஸ்ட்டு அந்த டெரஸ் மாதிரியே வந்து தரவழிச்சு தான் விட்டுருக்காங்க. பட் கூல் ரூஃப் பெயிண்ட் மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மக்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு, அதாவது ஒயிட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது. சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. அதுக்கு பக்கத்து வீடு பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் எதுவுமே பண்ணலை. இல்லை, எனக்கு புரியல. இது ஜஸ்ட் இந்த ரோ ஹவுஸ் மாதிரி இண்டிவிஜுவல் வீடுங்கள்லாம் இருக்குது. இந்த வீட்டில் வந்து ஒயிட் ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஒயிட் கலரில். ஓ அப்படியா? அந்த வீட்டில் ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பக்கத்து வீட்டில் இந்த 2 வீட்லேயுமே எதுவுமே பண்ணலை. ஒரு வீட்டில் வந்து சிகப்பு டைலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டெரஸில் எல்லாருமே வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு புரிதல் வந்திருக்குது. ஒயிட் கலரில் டெரஸை மாற்றுறது மூலமாக வீட்டுக்குள்ளே வெக்க இருக்காது அப்படிங்கிறது. ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நம்ம கொண்டாட வேண்டிய தருணம் வந்திருக்கு. இதை சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட.